பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நிறைய நேரம் ஆண்டவரை அறியாத உலக ஜனங்கள் கூட சொல்வதுண்டு, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நீ கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் வேத வசனத்தின்படி எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். இன்னைக்கு நீங்க செய்கிற காரியங்கள்ல எத்தனையோ பேர் வேலை இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க, வேலை இடத்துல அநியாயம் பண்றாங்க, குறுக்கு வழியில முன்னேறாங்க. உங்களுக்கு விவரமே இல்லை, உங்களுக்கு ஞானமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம முன்னேற வேண்டியது கர்த்தர் கரத்திலிருந்து கடந்து வர வேண்டிய ஞானம். அவர் முன்னேற்றுவார். தயவு செய்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நான் முன்னேறணும், நல்லா வரணும், செழிக்கணும், தயவு செய்து எந்த இடத்துலையும் குறுக்கு வழிய, ஆண்டுக்கு பிரியமில்லாத வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு நிறைய இடத்துல உலக பிரகாரமான குடும்பங்கள்லையும் பார்த்துட்டேன், ஆண்டவர் நடத்துகிற ஊழிய காரியங்கள்லையும் பார்த்துட்டேன். எந்த இடத்துல நன்மையானதை விதைக்கிறோமோ நன்மையானதை அந்த சந்ததி அறுக்கிறத பார்த்துட்டேன். ஆனால் அதே வேளையில எந்த இடத்துல தீமை விதைக்கப்படுதோ அடுத்த சந்ததி அப்பத்துக்கு திரிகிறது, மிகுந்த கஷ்டத்துல போறது. ஏன்? தாவீதுனுடைய வாழ்க்கைக்கு பிறகு சாலமோனுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது அவனுடைய மகனுடைய நாட்கள்ல மிகுந்த கடினம். 10 கோத்திரங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்போம். தயவு செய்து நான் முன்னேறணும், நல்லா இருக்கணும். சில வேளை உங்களுடைய நாட்கள்ல ஒரு சில வருடங்கள் நல்லா இருக்கிறது போல தோணலாம். ஆனால் எதை விதைக்கிறோமோ சந்ததி அதை அறுக்கும். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் தங்க நாட்கள்ல நான் படைபலத்தோடு எல்லாத்தோடு நல்லா இருக்கிறேன்னு சொல்லி இருந்தவங்க, அவங்களுடைய குடும்பம் பயங்கரமா கஷ்டப்படுறத, குழந்தைகள் வாலிப நாட்கள்ல, அதாவது நடு வயதுல குழந்தைகள் இருக்கிறத பார்த்திருக்கிறேன். தயவு செய்து எந்த இடத்துலயோ அநியாயம் செய்து ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒருத்தருக்கு தீமை செய்து நான் வாழணும்னு சொல்லி தயவு செய்து எந்த காரியத்தை செய்யாதீங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்மையை செய்வோம், நன்மை செய்து தீமை அனுபவித்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்மையானதே செய்யற ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நன்மையை விதைக்கிற ஆண்டவரே, நீங்க நன்மையை அறுப்பீங்க. சுகத்தை விதைக்கிற ஆண்டவரே, சுகத்தை அறுப்பீங்க. விசுவாசத்தை விதைக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தை அறுப்பீங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானதை விதையுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார், மேன்மையா பெருகச் செய்வார். God bless you.